ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்லேயே போட்டிருப்பேன். அதாவது 70,000 டிவி உங்களுக்கு 60,000 கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கு ரீசெண்டாக நான் வாங்கின டிவி கூட சோனியோட 55 இன்ச்சு டிவி. அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 65,000. நான் வாங்கினது 49,000. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபேக் ப்ராடக்டாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், ரீஃபர் பீஸ் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல் 100% ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. நான் தான் அந்த டிவியை அன்பாக்ஸே பண்ணேன். அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஊர்களில் இருந்தாலும் சரி, அங்கே லோக்கல் ஸ்டோர்னு ஒன்று இருக்கும். அதாவது பஜார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மதுரையில் நான் பார்த்தீங்கன்னா மீனாட்சி பஜாரில் வாங்கினேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கஷ்டப்படுறவங்க வீட்டில் ஏதாச்சும் திடீர்னு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், வண்டி டியூ கட்ட முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு காசு தேவைப்படும். அவங்களால பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்லேயோ எங்கேயுமே அப்ரோச் பண்ணால் கரெக்டான டாக்குமெண்ட் இருக்காது. அது இதுன்னு ஏதாச்சும் லேண்டு கேட்பாங்க. ஒரு லோனுன்றது ஈஸியாக எடுக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூர்விகா, சென்னை மில்ஸ் அவங்களோட கடனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவியோ, ஒரு வாஷிங் மிஷினோ, ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு மொபைல் ஃபோனோ, ஐஃபோனோ ஏதாச்சும் இஎம்ஐயில் பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜஸ்ட்டு ஏதாச்சும் சப்மிட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்கிக்கலாம் இஎம்ஐயில். அப்படியே அவங்க ஒரு 50,000 60,000 ஒரு டிவியோ இல்லை ஒரு ஃபோனோ வாங்கிட்டு அதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா பஜாரில் கொண்டு போய் கொடுக்குறது. பஜாருக்காரங்க என்ன பண்ணுவாங்க, பில்லையும் பாக்ஸையும் வாங்கிட்டு அப்படியே சடனாக 10,000 15,000 குறைச்சி தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரெடி கேஷை கொடுக்கணும்ல. கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிடைக்கிற அதாவது ஒரு 70,000 டிவியை வாங்கிட்டு பஜாரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 குறைச்சி 55க்கு விற்றுட்டு போயிடுவாங்க. அந்த 55 வச்சு அவங்க குடும்ப பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு அவங்க இஎம்ஐ மாதிரி மாதம் 2,000 3,000 கட்டிக்கிட்டு இருப்பாங்க. பஜாரில் அதை எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி கஸ்டமருக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அந்த ரேட்டுக்கோ, தெரியாதவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு 55க்கு வாங்கினது 60,000 கொடுப்பாங்க. ஆனால் வாங்குறவங்களுக்கு 70,000 டிவி நமக்கு 60,000 கிடைக்கிது அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வாங்க. ஆனால் பில்லு மட்டும் அவங்க பேரில் இருக்கும். யார் இஎம்ஐ போட்டு வாங்கினாலும் அவங்களோட பேரில் இருக்கும். ஆனால் பொருட்கள் நம்ம தான் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்பெனியில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிவியை ஃபிட் பண்ணுவாங்க. இல்லாட்டி நீங்களே ஓன் ரிஸ்கில் எலக்ட்ரிஷியன் வச்சு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சகஜமாக நடக்கிறது பஜார்களில். ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஐஃபோன் 14 வெறும் 51,000 வாங்கணும். அன்றைக்கி தேதிக்கு ஆன்லைன் ப்ரைஸில் 67,000 என்னமோ விற்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் வெறும் 51,000 வாங்கினோம். ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு ஏன்டா ஒரே ஃப்ளோவில் போயிட்டு இப்போ எடிட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பஜாரில் ரேண்டமாக யூஸ்வலாக எப்பயுமே கிடச்சிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்துச்சுன்னா சொல்லுங்கள் ப்ரோ, புது பீஸாக இருக்கணும், அன்பாக்ஸ் பண்ணாமல் இருக்கணும், நான் வாங்கிக்கிறேன் முன்கெச்சரிக்கையாக சொல்லி வச்சிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்குது. இது மூலியமாக தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.